GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மாப்பிள்ள அவர்தான், ஆனா சட்டை என்னோடது. அந்த காமெடி இப்ப பீகார்ல அப்படியே நடந்துட்டு வருது. குறிப்பாக இத்தனை நாளாக யார் சிஎம்ங்கிற அந்த பிரச்சனை இப்போ முடிவுக்கு வந்து நிதிஷ்குமார் தான் சிஎம், ஆனால் அவருக்கு நாங்கள் வேறு டார்கெட் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி ஒரு புதுசான ஒரு அஜெண்டாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதனுடைய பின்னணி குறித்து பேசுவோம். அதே மாதிரி தமிழகத்தில் தாவேக்கா காங்கிரஸோட கூட்டணி வைக்குதா இல்லையான்னு நிறைய பேர் நிறைய விதமான விளக்கம் கொடுத்தாலும் காங்கிரஸ் நிர்வாகிகளே அதெல்லாம் ஒன்றும் பேசப்படலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பில் விருதுநகர் எம்பியாக இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர் போன்றவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் மீண்டும் கூட்டணிக்குள்ள ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இது குறித்து விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். ஒரு வழியா பீகார்ல எல்லோரும் எதிர்பார்த்த அந்த கேள்விக்கான விடை வந்து கிடைச்சிருச்சு. யார் அடுத்த சிஎம் அப்படின்ற கேள்விக்கு ஏறக்கூடிய நிதிஷ்குமார் தான் சிஎம்மா தொடர போறார் அப்படின்ற உறுதி வந்து கிடைச்சிருக்கு. அதுக்கு தோதா இன்னைக்கு வந்து அவரோட அந்த சிஎம் பதவி ராஜினாமா பண்ணிட்டு புது அரசாங்கத்தை ஃபார்ம் பண்றதுக்காக வரக்கூடிய 20ஆம் தேதி மீண்டும் சிஎம்மா பதவி ஏத்துக்குவாருன்னு சொல்லிட்டு தகவல்லாம் சொல்றாங்க. அப்பெல்லாம் மோடி சொல்றாங்க. ஆமா, மோடியோட டேட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து அவர் சிஎம்மா ஏத்துக்குவார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்ப வந்திருக்கு. இதன் மூலியமா இதுவரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட, அதாவது பாஜக என்னதான் தனிப்பெரும் கட்சியா பீகார்ல வந்தாலும் பாஜகவால சிஎம் போஸ்டை கிளைம் பண்ணவே முடியல, அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவரதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, என்னதான் பாஜக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சாலும் பீகாரை பொறுத்தளவுல அந்த பாஜகல வந்து சிஎம் போஸ்டை கிளைம் பண்ற அளவுக்கு பெரிய தலைவர்கள் யாருமே இங்க இல்ல. ஏன்னா இந்த தேர்தலுக்கு வெற்றிக்கும் பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோடியோட முகம், அப்புறம் அமித்ஷாவோட அந்த பிரச்சார வியூகம், அதெல்லாம் தான் காரணம்னு சொல்றாங்க. பீகார்ல தனிப்பட்ட முறையில பாஜகவுக்கு செல்வாக்கு பொருந்திய தலைவர்கள் யாருமே கிடையாது. முன்னாடி ஒருத்தர் இருந்தார், சுஷில்குமார் மோடி, அவர் டெப்டி சிஎம்மா தான் இருந்தாரு. ஆனா அவரோட மறைவுக்கு அப்புறம் யாருமே பெருசா அங்க இல்ல. அதனாலதான் வந்து இந்த வாட்டி யாரை சிஎம்மா கொண்டு வரலாம், கட்சிக்குள்ளேயே பெருசா ஆள் இல்லையே அப்படின்ற பட்சத்துல தான் வேற வழி இல்லாம பாஜக வந்து இந்த வாட்டி நிதிஷ்குமார் விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னொரு ட்ரிக் பண்ணிருக்காங்க பாஜக. என்ன அப்படின்னா, நிதிஷ்குமார் தான் சிஎம், ஆனா 2 டெப்டி சிஎம்ஸ் கொண்டு வராங்கல்ல, அதுல வந்து சிரக் பஸ்வான் கட்சியை சேர்ந்த ராஜு திவாரி ஒரு டெப்டி சிஎம், அப்புறம் பாஜகவை சேர்ந்த ராம் கிருபால் யாதவ் இவரு இன்னொரு டெப்டி சிஎம்மா இருப்பாரு. அதையும் தாண்டி மிக முக்கியமான துறைகளை பாஜக தன்வசம் எடுத்துக்க போறாங்க. அதாவது உள்துறையில் ஆரம்பிச்சு பீகார்லயே இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைகள் ஒரு 15 அமைச்சர்களை பாஜக கேட்டிருக்காங்க போல. அந்த 15 துறைகள் மூலியமா, மிக முக்கியமான துறைகளை கைப்பற்றதன் மூலியமா பாஜக வந்து மறைமுகமா பீகார்ல ஆட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து நிலவுதுப்போம். இது மொத்தமே பீகார்ல 35-36 மினிஸ்ட்ரி சீட்டு இருக்குன்னா அதுல 15-16 இவங்களே வாங்கிக்கிறாங்க. அப்போ மீதமுள்ள ஒரு சில இடங்கள்ல தான் நிதிஷ்குமார் இருக்க வேண்டிய தேவை, அப்புறமா அவரு கூட கூட்டணியில் இருக்கிற ஒரு சில கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய தேவை இருந்திருக்கு. இதைத்தான் முதல்ல சொன்ன மாதிரி மாப்பிள்ள நீங்க தான், ஆனா போட்டிருக்க ட்ரெஸ் எழுதுங்கிற மாதிரி சிஎம் அவர் தான், ஆனா அவர் செயல்பட விடாம நாங்க பார்த்துப்போங்கிற மாதிரி பாஜக தன்னுடைய அஜெண்டாக்களை இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் நிதிஷ்குமார் அவரது கொள்கையோட ஒத்து போற லல்லு பிரசாத் யாதவ் கூடவே ரொம்ப நாளா பொருந்தி இருக்க முடியல. இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தாலும் நிதிஷ்குமார் அடிப்படையில் ஒரு வலதுசாரி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவருக்கு சில சிந்தனைகள் இருக்கு. அவரு ஏற்றுக்கொண்டுதான் மக்கள் தொடர்ந்து முதல்வராக வாய்ப்பளிச்சுட்டு வராங்க. இப்ப 10வது முறையா சிஎம் ஆக போறார். ஆனா இந்த முறை பாஜகவினுடைய கொள்கைகளுக்கு இவர் ஈல்ட் ஆயிடுவாரா, அல்லது இவரது கொள்கையை நோக்கி அவங்களை இழுத்துட்டு வருவாரா, அல்லது 2 தரப்பும் இல்லாம நடுநிலையான ஒரு ஆட்சியை செலுத்துவாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. இப்ப வந்து பீகார்லயும் சரி டெல்லியிலயும் சரி, பீகார்ல அடுத்த அரசமைப்பு தொடர்பாக நீண்ட பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. டெல்லியில கூட நேற்றைய தினம் மோடி, அமித்ஷா, நட்டா எல்லாம் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. பீகார்லயும் நிதிஷ்குமார் எல்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிருக்காங்க. அதுல என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாங்க? ஒருவேளை நிதிஷ்குமாரை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்களா பாஜக தரப்பில் இருந்து? ஏன்னா நிதிஷ்குமார் வந்து சிஎம்மா இருக்கும்போது சிஎம்மா மட்டும் இல்ல, உள்துறை அமைச்சராக இருந்தாலும் பல துறைகள் அவர் கையில் வச்சிருந்தார். இப்ப அந்த துறைகள் எல்லாமே வந்து பாஜக அவங்கள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் அதை விட்டு கொடுக்க தயாரா இருப்பாரா? எப்படி பாஜக கன்வின்ஸ் பண்ண போறாங்க? எல்லாம் உறுதி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க வெளிப்படையா. 20ஆம் தேதி அந்த பதவி பிரமாணம் நடக்கும் இல்லையா, அந்த மைதானம் ரெடி பண்ணிட்டாங்க போல. அதனால எல்லாம் உறுதி ஆயிருச்சு. காந்தி மைதானம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம், எல்லாம் உறுதி, இனிமேல் பிரச்சனையே வராது, நிதிஷ்குமார் தான் சிஎம்மா ஏத்துக்குவார் மாதிரி சொல்றாங்க. ஆனா சிஎம்மா ஏத்ததுக்கு அப்புறம் நிதிஷ்குமாருக்கு பாஜக எப்படியாச்சும் குடைச்சல் கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து தான் பாருங்க.
சொல்றீங்கல்ல, பாஜகவில் முக்கியமான ஒரு அறியப்பட்ட முகம் இல்லாததுனால நிதிஷ்குமாருக்கு அந்த வாய்ப்பை பாஜக கொடுக்க முன் வந்திருக்குன்னு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, பாஜக அப்படி ஒரு பிளானுக்கு இன்னும் போகல. ஒருவேளை அவங்க நிதிஷ்குமாருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு நபர், அவர் அடையாளம் தெரியணும்னு அவசியமே கிடையாது. மோடியும் அப்படிதான் திடீர்னு பிரைம் மினிஸ்டரா கொண்டு வரப்பட்டாரு குஜராத்ல இருந்தாலும். அதற்கு முன்னாடி ஒன்றும் அனுபவம் மோடிக்கு இல்ல. அவ்வளோ பாஸ்ட் போயிட வேண்டாம். இப்பவே பாத்தீங்க அப்படின்னா மோகன் சர்மா மத்திய பிரதேஷ், அப்புறம் ஒடிசால பாத்தீங்க அப்படின்னா புதுமுக எம்எல்ஏ தான், ராஜஸ்தான்லயும் புதுமுக எம்எல்ஏ தான். அப்படி பார்த்தாங்க அப்படின்னா பீகார்லயும் சாத்தியப்பட்டிருக்கும். ஆனா நிதிஷ்குமார் எதற்காக இவங்க விட முடியல அப்படின்னா, ஒண்ணு கூட்டணி ஆட்சியில ஒரு ஆதரவு வேணும், மத்தியில கூட்டணி ஆட்சி. ரெண்டாவது அதுதான், ரெண்டாவது பீகார் மக்கள் வந்து நிதிஷ்குமார் மீது நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்க. குறிப்பா பெண்கள் வந்து அவருக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. அதனால என்னதான் நம்ம பெருவாரி கட்சியா வந்துட்டாலும் இந்த ஒரே தேர்தலில் நிதிஷ்குமாரை வந்து ஊதி தள்ளிட முடியாதுன்ற அந்த உண்மை வந்து பாஜக புரியும். அதே நேரம் பீகார்ல பிஜேபியோட கிராஃப்ங்கிறது ஏறிக்கிட்டே தான் போகுது. இப்போ அடுத்த தேர்தலை எதிர்த்து நின்னால் பிஜேபி ஒரு முக்கியமான சக்தியா அங்க இருக்கும். லல்லு பிரசாத் யாதவ் ஓரம் கட்டினா கூட, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஃபைட்னு வந்தா கூட நிதிஷ்குமாரை வெல்லும் அளவுக்கு அவங்க அங்க சக்தி வாய்ந்த நபராக மாறிட்டு வர்றாங்க. அது கண்டிப்பா லல்லு பிரசாத்தை விட நிதிஷ்குமாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சமயம் பார்த்து நிதிஷ்குமார் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் அவர் ஒரு டார்கெட்ல இருக்காரு. அதே சமயம் அறியப்பட்ட முகம்னு ஒண்ணு பிஜேபிக்கு தேவையில்லை. ஒரு முகத்தை கொண்டு வந்து அவங்களால அந்த முகத்தை அறிய வைக்க முடியும், பலருக்கும் பரப்ப முடியும். அதனால பாஜக இன்னும் அந்த ஸ்டாண்டுக்கு போல. அதே மாதிரி அவரை கூட இருந்தே எப்படி காலி செய்யலாம் அப்படின்னு திட்டமிடுறதாகவும் தகவல்கள் சொல்லப்படுது. ஏன்னா குறிப்பா என்னன்னா பிருத்திவி, நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த அறியப்படாத முகத்தை வந்து பாஜக கொண்டு வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அது கட்சிக்குள்ள நடக்கும். ஆனா எங்கேயாச்சும் கூட்டணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கூட்டணி கணக்கு வந்து பாஜக பெரிய மைனஸா போகும். ஒடிசால பாத்தீங்க அப்படின்னா தனிப்பெரும் கட்சியா வந்தாங்க, எதிர்த்தர யாருமே இல்லை. ராஜஸ்தான்ல எப்படிதான் பண்ணாங்க, மத்திய பிரதேசல எப்படிதான் பண்ணாங்க. ஏன்னா கூட்டணி யாருமே இவங்க சேர்த்துக்கல, தனிப்பெரும் கட்சியா வந்தா அவங்க எடுக்கிற முடிவு தான். ஆனா எங்கெல்லாம் கூட்டணியோட பாஜக ஜெயிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இது வந்து எடுபடாது. இப்போ மகாராஷ்டிரால சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னாவிஸ் இந்தியா முழுவதும் அறிந்த முகம் தான். அதனால பாஜக வந்து சிஎம் போஸ்ட்டை கிளைம் பண்ணாங்க, அவருக்கு சிஎம் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா பீகார்ல நிதிஷ்குமாரோட கூட்டணி போட்டிருக்காங்க. மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமாரை மட்டும்தான் பாஜக ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டில் பேசணும்னு வச்சுக்கோங்க, அதிமுக தமிழ்நாடு கூட்டணி போட்டிருக்காங்க. இப்போ அதே மாதிரி அறியப்படாத முகத்தை எடப்பாடி பழனிசாமியை மீறி பாஜக சிஎம் கொண்டு வர முடியாது தமிழ்நாட்டில். முதல்ல எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஒத்துக்கல, ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. ஆமா, தேர்தல் பீகார்ல இப்படிதான் நடந்தது. இப்பதான் ஒத்துக்கிட்டு உறுதி பண்ணிருக்காங்க. தேர்தல் முன்னாடி வரைக்கும் நிதிஷ்குமார் யாருமே சப்போர்ட் பண்ணல சிஎம் கேண்டிடேட்டுக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு நடக்குமான்னு பார்த்தா பொறுத்து தான் பார்க்கணும். ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் பாஜக கூட்டணி வச்சு செயல்படுதோ அங்கெல்லாம் அந்தந்த மாநிலங்கள்ல பாஜகவால தனிச்சு முடிவெடுக்க முடியாது அப்படின்றதான் இப்ப தெரியுது நமக்கு. மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க அந்த காங்கிரஸ் தாவேக்கா என்னதான்ப்பா நடக்குது உள்ளுக்குள்ள, சிலரும் சேர்ந்து பேசிட்டாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அப்படிலாம் பேசவே இல்லைன்னு காங்கிரஸ் தலைவர்களே அதை முற்றுமுழுதான் நிராகரிக்கிறாங்க. ஆனா நெருப்பு இல்லாம புகையுமா, ஏதோ ஒரு தொடர்புல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளே கடந்த முறை சொல்லியிருந்தோம், கர்நாடகாவினுடைய துணை முதல்வர் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் மூலமாக பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதற்கு காரணகர்த்தாவா இருந்தது ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். சோ காங்கிரஸை எப்படியாவது தங்களோட அணைத்துக் கொள்ளதான் ஒவ்வொரு முறையும் தாவேக்கா முயற்சி பண்ணது. தாவேக்காவோட போகிறதுக்கு விரும்பலனா கூட தாவேக்காவை காட்டி காட்டி திமுக அதிக சீட்டை வாங்குறது தான் காங்கிரஸினுடைய நோக்கமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், இந்த பீகார் எலெக்ஷன் கொடுத்த அந்த ஒரு அடிங்கிறது காங்கிரஸ்க்கு தமிழ்நாட்டிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால காங்கிரஸால ரொம்ப பெரிய அளவில் தொகுதிகள் கேட்க முடியுமாங்கிற கேள்வி எழுந்த நேரத்தில் தான் விருதுநகர் தொகுதி எம்பியா இருக்கக்கூடிய மாணிக்கம் தாகூர், நாங்க அதிக தொகுதி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, அதிக பலம் பெறணும்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அவர் ஒரு விதமான ஒரு கேள்வியை முன்வைத்து மீண்டும் இந்த சர்ச்சை அணையாம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிருக்காரு. இப்போ விஜயும் ராகுல் காந்தியும் மீண்டும் பேசினதா செய்தி வெளியில் வந்திருக்கு. அதுதான் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே அவங்க பேசினாங்களா, பேசியிருந்தாங்க அப்படின்னா நிஜமாலுமே கூட்டணி பத்தி அவங்க பேசியிருப்பாங்களான்ற ஒரு விவாதம் வந்து எழுந்திருக்கு. இப்போ என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, காங்கிரஸ் தரப்புல இருந்து நம்ம தோத்துட்டே இருக்கோம், அதாவது அது மாதிரிதான் காங்கிரஸ் தரப்புல தொடர்ந்து தோல்வியா வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு வெற்றியை நோக்கி ஒரு கட்சி போகணும் அப்படின்னா அந்தந்த மாநிலங்கள்ல யாரு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க கூட தான் பயணிக்கணும். அதுதான் வந்து அரசியல் கட்சிகளுக்கு நல்ல ஒரு உதவியா இருக்கும். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு தேர்தலில் நின்று ப்ரூவ் பண்ணாத ஒரு கட்சியை டிபெண்ட் பண்ணி காங்கிரஸ் போனாங்க அப்படின்னா அது வந்து அவங்க வெற்றி பயணமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தொடர்ந்து தோல்விதான். மீண்டும் தமிழ்நாட்டிலேயாச்சும் கொஞ்சம் நம்ம நிலைத்து நிக்கலாம்னு பாக்குற காங்கிரஸுக்கு வெற்றிகரமான தோல்வின்னு கூட சொல்ல முடியல, தமிழிசை பாணியில கூட சொல்ல முடியல. ஸோ தமிழ்நாட்டிலேயாச்சும் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும், அதை தக்க வச்சுக்கலாம் காங்கிரஸ் யோசிச்சாங்க அப்படின்னா திமுகவோட பயணிக்கிறது அவங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்ல வேண்டாம், நம்மளுக்கு வந்து அந்த விஜய் சொல்ற மாதிரி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, நமக்கு அதிக இடங்கள் வேணும் அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா விஜய் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல, இருந்தாலும் அவங்களோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னா காங்கிரஸுக்கு இப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச வாக்கு வங்கி கூட
கூட சிதற வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸினுடைய கணக்கே வேற. விஜய்க்கு சப்போர்ட் வந்து ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஒரு சில மாநிலங்கள் விஜய் முகத்தை காட்டினா வாக்கு போட தயாரா இருக்காங்க. புதுச்சேரியில் இருக்கு. ஆமா, புதுச்சேரி ரொம்ப மெயின். அது மாதிரி கேரளால அதிக அளவிலான ரசிகர்களா அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் வாக்காளர்களா மாறுமா? கேரளா தமிழ்நாடு மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. நடிகர்கள் வேற, அரசியல் தலைவர்கள் வேற அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. அதுல ஒரே ஒரு விதிவிலக்கா இப்ப சுரேஷ் கோபி மட்டும் வந்திருக்காரு எம்பியா. சோ இது இருக்கிற நேரத்துல இதை காட்டி வாக்கு வாங்கிடலான்னு காங்கிரஸ் நம்புது. ஒருவேளை இதன் அடிப்படையில் கூட்டணி சேர்ந்தாலும் இந்த 2-3 ஸ்டேட் முக்கியமா அல்லது இந்தியா முக்கியமாங்கிறத கேள்வி முன்வைக்கப்படும். இதெல்லாம் தெரியாமையா காங்கிரஸ் இருக்கும்? இத்தனை ஆண்டுகளா அரசியல் பண்றாங்க, இதெல்லாம் தெரியாம இருக்கும். ஏன்னா இந்தியா அளவுல காங்கிரஸ்க்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய அதிக எம்பிக்கள் இருக்கிறது திமுகவுக்கு இருக்கு. அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியதும் நாடாளுமன்ற அவைகள்ல திமுக தான் குரல் எழுப்புது. சோ அந்த ஒரு முக்கியமான இதை உதறி தள்ளிட்டு 2-3 ஸ்டேட்டுக்காக வருவாங்களா, அல்லது 2-3 ஸ்டேட்டுக்காக வரும்பொழுது அது எப்படி அங்க டேலி பண்ணுவாங்கிறது ஒரு கேள்விதான். இதுல ஏன் காங்கிரஸ்க்கு பெரிய குழப்பம்னு கேட்டீங்கன்னா, அங்க அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதே கேரளா, அப்புறம் வந்து தமிழ்நாட்டு தான். கர்நாடகா ரூலிங் பார்ட்டியா இருந்தாலுமே தொடர்ந்து பல எம்பிக்கள் வந்து இங்க குறிப்பா சொல்லணும்னா தென்னிந்தியால மட்டும் தான் காங்கிரஸ் பெரிய அளவுல இந்த ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டையும் வந்து காங்கிரஸ் விட்டு கொடுத்துட கூடாது, இங்க நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக பல குழப்பத்துல செயல்படுறாங்க. அது தேர்தல் இருக்கிற சமயத்துல நீங்க சொன்னது போல விஜய காரணம் காட்டி திமுக இடத்துல அதிக இடங்கள் கேட்க போறாங்களா, இல்ல திமுகவும் வேண்டாம் அவங்க போட்டுன்னு சொல்லிட்டு விட்டுற போறாங்களா அப்படின்றத பார்க்கணும். அப்புறம் இந்த எஸ்ஐஆர்ல விஜய் வந்து அறிக்கை விடுறாரு, அவர் கட்சி சார்ந்தவங்க எல்லாம் போராட்டம் பண்றாங்க. ஆனா விஜய் ஏன் போராட்டத்துக்கு வரலங்கிற கேள்வி எல்லாராலையும் எழுப்பப்படுது. விஜய் எப்போதான் வெளில வர போறாரு? சும்மா ஒரு வீடியோ வெளியிட்டார் எஸ்ஐஆருக்கு, அதெல்லாம் அது கூட அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க, கடிதம் அனுப்புனாங்க இல்லையா, அந்த அது எங்க அனுப்புறதுன்னு தெரியாம இங்க உள்ள கோயம்பேடு ஆபீஸ்க்கு எதுக்கு அனுப்புனீங்க, அது உள்ளாட்சி தேர்தல் நடத்துற ஆபீஸ்ங்கிற மாதிரி அதுவும் விமர்சனத்துக்கு உள்ளானுச்சு. அப்புறம் இந்த பீகார் எலெக்ஷன்ல நம்ம சொல்ல விட்ட ஒன்னாடுக்கு இந்த 10,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சாங்க இல்லையா, அதுக்கு பிரசாந்த் கிஷோர் முக்கியமான ஒரு சார்ஜ் வச்சிருக்காரு. அதாவது 10,000 கொடுத்தது இப்போ 2 கோடி மக்கள் கொடுக்க வேண்டியதுன்னா அதுல 1 கோடிக்கு தான் கொடுத்திருக்காங்க, இன்னும் 1 கோடி பெண்களுக்கு தரல. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்களை வச்சு அவங்கள இழுத்துட்டாங்க, காசு கொடுத்துட்டாங்க, நமக்கு அது மாதிரி கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில இந்த ஓட்டு வாங்கிட்டாங்க. அந்த பணம் திரும்பி கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாதாங்கிறதெல்லாம் பெரிய பேசு பொருளா இருக்கு. இந்த 10,000ங்கிறது பீகார் எலெக்ஷன்ல முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்கு. அதை மிக அழகா பாஜக கூட்டணி ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த ஊழலை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு புகார் முன் வச்சிருக்காரு. இப்போ வந்து வீடியோட கடைசி பகுதி வினோத பகுதி, அதுவும் சைனால தான் நடந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இது மிகவும் ஆபத்தானதும் கூட. அது என்னன்னா, சைனால வந்து அந்த கார்பரேட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, எல்லாருமே வந்து 996 அப்படின்றாங்க. அதாவது 9 to 9 ஒர்க் பண்ணணும், வாரத்துல 6 நாள் வேலை பார்க்கணும் அப்படின்ற கல்ச்சர் வந்து சைனால அதிகமா இருக்கு போல. இதுக்கு எதிராக இளைஞர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ராட் பீப்புள் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அங்க பிரபலமா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபுல்லா படுத்தே கிடக்கிறது, எங்கேயுமே போகாம, வேலைக்கும் போகாம, நாங்க எங்களுக்கு கார்பரேட் கல்ச்சரே வேண்டாம், எங்களுக்கு அந்த கார்பரேட் லைஃப் ஸ்டைல வேண்டாம்னு சொல்லிட்டு சில இளைஞர்கள் வந்து சைனால தீவிரமா எதிர்க்கிறாங்க. அந்த எவ்வளவு கஷ்டம் வடிவேலு ஒரு வீடியோ போட்டுருக்காங்க, அது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்படியே வீட்டுல படுத்தே கிடக்குறாங்க. அதுல பிரபலமான ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, மதியம் 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க, 3 மணி நேரம் வீடியோ பார்த்துருக்காங்க, பெட்ல வீடியோ பாக்குறாங்க, 6 மணி ஆச்சு சாயங்காலம் 8 மணி மறுபடியும் தூங்க போயிடுறாங்க. அந்த ரொட்டீனை தொடர்ந்து கீப் அப் பண்ணிட்டே இருக்காங்க போல. எங்களுக்கு இந்த லைஃப் போதும், எங்களுக்கு நாங்க மெதுவா பொறுமையா வாழ்ந்துட்டு போறோம், எங்களுக்கு கார்பரேட் லைஃப் ஸ்டைல் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ட்ரெண்ட் என்பது சைனா முழுக்க பரவிட்டு இருக்கு. வினோதமா தான் இருக்கு, ஆபத்தாவும் இருக்கு. பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி அழகு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.